உலக பொருளாதாரத்தின் ராஜா சந்தேகமே இல்லாமல் அமெரிக்க டாலர் தான். சர்வதேச வர்த்தகம் முதல் நாடுகளின் கையிருப்பு வரை அனைத்திலும் டாலரின் ஆதிக்கம்தான். ஆனால் அந்த ராஜாவின் சிம்மாசனம் இப்பொழுது மெல்ல மெல்ல ஆட்டம் காண தொடங்கியுள்ளது. ஆம், டாலரை நீக்கும் செயல்முறை ஏற்கனவே உலகில் தொடங்கிவிட்டது என்று பிரிக்ஸ் வங்கியின் துணைத் தலைவர் பலோ நோகுவாரே பாடிஸ்டா ஒரு பகிரங்க அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இது உலக பொருளாதார அரங்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. யார் இந்த பலோ பாடிஸ்டா? அவர் சொல்வதன் அர்த்தம் என்ன? இவர் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் இணைந்து உருவாக்கிய புதிய மேம்பாட்டு வங்கியின் துணைத் தலைவர். அதாவது பிரிக்ஸ் கூட்டமைப்பின் அதிகாரப்பூர்வ வங்கியின் முக்கிய பொறுப்பில் இருப்பவர். அவர் கூறுவது என்னவென்றால், உலக நாடுகள் அமெரிக்க டாலரை சார்ந்திருப்பதை குறைக்கும் வேலையை ஏற்கனவே தொடங்கிவிட்டது என்பதுதான். ஏன் இந்த திடீர் மாற்றம்? அதற்கு அவர் முக்கியமாக 2 காரணங்களை கூறுகின்றார். காரணம் 1, டாலர் ஒரு ஆபத்தான ஆயுதம். அமெரிக்க டாலர் இப்பொழுது மிகவும் காஸ்ட்லியாகவும் ஆபத்தானதாகவும் மாறிவிட்டது என்கின்றார் பலோ. அமெரிக்கா தனது டாலரை ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தி மற்ற நாடுகள் மீது பொருளாதார தடைகளை விதிக்கின்றது. அமெரிக்காவின் இந்த நடத்தை அதன் சொந்த நம்பகத்தன்மையை குறைத்துவிட்டது என்பது அவரின் குற்றச்சாட்டு. காரணம் 2, உருவாகும் மாற்றுப்பாதை. இதுவரைக்கும் ஒரே ஒரு ராஜபாதையை மட்டும் நம்பியிருந்த நாடுகள் இப்பொழுது தங்களுக்கு என்று சின்ன சின்ன சாலைகளை போட ஆரம்பித்துள்ளன. அதாவது நாடுகள் ஒன்றுக்கொன்று வர்த்தகம் செய்யும் பொழுது அமெரிக்க டாலரை பயன்படுத்தாமல் தங்களது சொந்த நாட்டு நாணயங்களிலேயே நேரடியாக வர்த்தகம் செய்ய தொடங்கியுள்ளன. உதாரணத்திற்கு, இந்தியா ரஷ்யாவுக்கு பணம் கொடுக்க வேண்டுமென்றால் டாலரில் கொடுக்காமல் நேரடியாக ரூபாயிலும் ருப்பியிலும் வர்த்தகம் செய்து கொள்வது. இது பிரிக்ஸ் நாடுகளுக்கு உள்ளேயும் வெளியேயும் நடந்து கொண்டிருக்கின்றது என்கின்றார் அவர். அப்படியானால் பிரிக்ஸ் நாடுகள் எல்லாம் சேர்ந்து யூரோ மாதிரி ஒரு பொதுவான கரன்சியை கொண்டு வருகிறார்களா? அதற்கு பதிலளித்த பலோ, அது இப்போதைக்கு சாத்தியமில்லை. அந்த எண்ணத்துடன் இதை குழப்பிக் கொள்ள வேண்டாம் என்று கூறியுள்ளார். பின் அவர்களின் உண்மையான திட்டம் என்ன? அதற்கு பதிலாக சர்வதேச வர்த்தகத்தின் பொருட்களின் விலை நிர்ணயிக்க டாலருக்கு மாற்றாக ஒரு பொதுவான மதிப்பீட்டு அலகை உருவாக்குவதுதான் அவர்களின் திட்டம். அமெரிக்காவின் மிரட்டல் தந்திரங்கள் இனி வேலை செய்யாது. ஏனென்றால் டாலரை தவிர்க்கும் நாடுகள் அமெரிக்காவிற்கு விரோதமானவை அல்ல. அவர்கள் தங்களின் பொருளாதார பாதுகாப்பிற்காகவே இதை செய்கிறார்கள் என்று அவர் கூறியுள்ளார். சுருக்கமாக சொன்னால், அமெரிக்க டாலரின் சாம்ராஜ்யம் ஒரே இரவில் சரிந்து விடாது. ஆனால் அதற்கு ஒரு மாற்று சக்தி மெதுவாக ஆனால் உறுதியாக உருவாக தொடங்கிவிட்டது. இந்த மாற்றம் எதிர்காலத்தில் உலக பொருளாதாரத்தின் அதிகார மையத்தை மாற்றி எழுதக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.